ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூர்யாஸ் கிச்சனில் அடை மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடை மாவு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் தோசை அரிசி எடுத்துக்கோங்க. அதோட 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் உளுந்தப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிக்கோங்க. எல்லாத்தையும் ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் ஊற வச்சுடுங்க. 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் எல்லாமே ஊற விடுங்க. எல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் 2 பேட்சாகவும் அரைக்கலாம், இல்லை ஒரே டைமாகவும் அரைச்சிக்கலாம். அதோட நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு கைக்குத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொறுன்னு அரைச்சிக்கோங்க. அடை தோசைக்கு மாவு இந்த பதத்தில் தாங்க இருக்கணும். இதை விட மையாக அரைக்கணுன்னாலும் அரைச்சிக்கலாம். மாவு கெட்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதோடு நம்ம அந்த ஊற வச்ச தண்ணியை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க அடை மாவில் தேவையான உப்பு சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு காயம் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இந்த தாளிசத்தை கொட்டி கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடை மாவு தயாராகிடுச்சுங்க. இதை நம்ம அழகாக அடை விட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம். எப்போ பார்த்தாலும் தோசை, இட்லி, உப்புமான்னு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த அடை தோசை சாப்பிட்டோன்னே அடடா அப்படின்னு சொல்ல வைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நாட் ஸோ பர்ஃபெக்ட் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவையில் இது தனி சுவை.